இந்த வீடு மாடி வீடுனா 2000 ரூபாய் அதிமுக ஆட்சியில் வரி கட்டி இருந்தா இப்ப 4000 ரூபாய் வரி கட்டணும். ஏங்க பழனிசாமி அவர்களே, அப்போ வீட்டு வரியை உயர்த்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? வாங்க நாங்க சொல்றோம். ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற 15வது நிதி ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல குறிப்பிட்ட அளவுக்கான வருவாய் அளவை காமிச்சாதான் உள்ளாட்சி அமைப்புகளோட வளர்ச்சிக்காக நாங்க நிதிய கொடுப்போம் அப்படின்னு ஒரு நிபந்தனைய முன்வைக்கிறாங்க பாஜக ஒன்றிய அரசு. அப்படி உள்ளாட்சி அமைப்புகள்ல வருவாய் அளவை காட்டணும் அப்படின்னா நீங்க வீட்டு வரியை உயர்த்துங்கன்னு ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறாங்க. அதனாலதான் வீட்டு வரியை அதிகப்படுத்திருக்காங்க. அதாவது மின்சார கட்டணத்தை உயர்த்தலனா நிதி தர மாட்டேன்னு சொல்றதும், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலனா கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி தான் வீட்டு வரியை அதிகப்படுத்தலனா நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஒன்றிய அரசு. ஏங்க பழனிசாமி, இப்ப பேசுங்க பாப்போம். அரசியல் திராணி இருந்தா பாஜக அரசு வீட்டு வரியை உயர்த்த சொல்றாங்கன்னு தைரியமா சொல்லுங்களேன் பாப்போம்.